நாங்கள் வாழுகிற எங்களுடைய இந்த நாட்டிலே நடந்த ஒரு ஒரு பேரிடரின் காரணமாக நிறைய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், நிறைய பொதுமக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள், நிறைய பொதுமக்கள் இன்றைக்கும் நிற்கதியாக பல முகாம்களிலே தங்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த அவை இந்த இலங்கையில் நடைபெற்ற இந்த அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இறந்தவர்களுக்கு, காணாமல் போனவர்களுக்கு நாங்கள் ஒரு அஞ்சலியை செலுத்துகின்ற ஒரு தேவை இருக்கிறது. அதை நாங்கள் இந்த இலங்கையில் நடைபெற்ற இந்த அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டு இறந்து போனவர்களுக்காக நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்றோம். அதே வேளையிலே இந்த பாதிக்கப்பட்டு நிற்கையாக முகாம்களில் இருந்து இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்து கப்பல்களிலே பொருட்கள் வருகின்றன, வெளிநாடுகளில் இருந்து விமானம் மூலமாக பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வடபகுதியிலே இருக்கிறவர்கள் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் ஒன்றுமே செய்யவில்லை. ஆகவே எங்களுடைய இலங்கையிலே நடைபெற்ற இந்த இடருக்கு நாங்கள் ஒரு அனுதாபத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. அது அவருடைய ஆதங்கம் மிக சரியானது. நாங்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற ஒரு அயல் நாட்டில் உள்ள ஒரு தேர்தலில் வெற்றி பெற்ற முதலமைச்சருக்கு நன்றியும் பாராட்டம் தெரிவிக்க வேண்டிய அதே கடமையை செய்கின்ற அதே நேரத்திலே நான் ஒரு பிரேரணையை முன்மொழிகிறேன். இது அஜெண்டாவிலே இல்லாவிட்டாலும் இது ஒரு அத்தியாவசியமான பிரேரணை. எங்களுடைய இலங்கையில் நடைபெற்ற இந்த அனர்த்தத்தின் காரணமாக கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கு இந்த வடக்கு மாகாண சபை நிறைவான அஞ்சலியை செலுத்துகின்றது. காணாமல் போனவர்களுக்காகவும் இந்த அஞ்சலியை நாங்கள் செலுத்துகின்றோம். அத்தோடு இந்த இடர்னாலே பாதிக்கப்பட்டு முகாம்களிலே தஞ்சமடைந்திருக்கிறவர்களுடைய கஷ்டங்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆகவே இலங்கையில் நடைபெற்ற இந்த அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தத்தையும் இந்த சபையே நான் முன்மொழிகிறேன்.